நீங்கள் எதிர்பார்க்குற ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் அது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படி ஒரு டைம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் அதில் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் விஷுவலைசேஷன். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நடந்துட்டதை கற்பனை பண்ணுறது. அது எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் யுவர் ஸ்லீப். நீங்கள் தூங்க போகிறதுக்கு 5 minutes முன்னாடி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டதா மனசுக்குள்ளார கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதாவது அதையும் சந்தோஷமாக கற்பனை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டால் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை மனசுக்குள்ளார கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தோடு அதை விஷுவலைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த டைமில் நீ யாருக்காவது நன்றி சொல்லிக்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லலாம், இல்லை யாருக்காவது நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நன்றி ப்ளஸ் சந்தோஷம் ப்ளஸ் இந்த விஷுவலைசேஷன் இந்த மூணையும் சேர்த்து செய்யலாம். எப்போ அப்படின்னா கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி. ஏன் அந்த டைமில் செய்யணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து அலர்ட்டாக இருக்காது. ஏன்னா அது தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே அது தூங்காது, அது இட்ஸ் ஆல்வேஸ் அலர்ட். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறப்போ அது உங்களுடைய ஆழ்மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிக்குது. அப்படி பதிகிறப்போ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டென்ஸாக அது பதிஞ்சுக்கிட்டே இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இது டெய்லி இது சொல்லிகிட்டு இருக்கீங்களா, டெய்லி இதை விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆசைப்படுறதை கொண்டு வர்றதுக்கு எல்லா விஷயங்களையும் அது செய்ய ஆரம்பிக்கும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி உண்டோ, என்னெல்லாம் அதுக்கு செய்யணுமோ எல்லாத்தையும் உங்களை செய்ய வைக்கும். ஸோ அப்படி உங்களை ரொம்ப அது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எப்போ நடக்கும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிகிறப்ப தான். அது எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான். எதனால் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறப்ப நம்மளுடைய மன எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்களோட எண்ணிக்கையை பொறுத்து, நம்மளுடைய நம்பர் ஆஃப் தாட்ஸ் அதை பொறுத்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது மைண்டில். ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் உங்கள் மைண்ட் வந்து தீட்டா ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த தீட்டா ஸ்டேஜில் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அலர்ட்டாக இருக்காது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிகிறதுனால நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை கொண்டு வரத்துக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதற்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. ஸோ அப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால், தூங்க போகிறதுக்கு ஜஸ்ட் 5 minutes பிஃபோர் நெகட்டிவான விஷயங்களை பேசாமல் இருக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசில் பதிஞ்சுன்னா அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு 5 minutesல நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்களை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்போ அதே தாட்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சப்போஸ் வீட்டில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன், அதையே நீங்கள் யோசிச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையிலையும் ஃபஸ்ட்டு தாட்டாக அதுதான் வரும். ஏன்னா நீங்கள் எதை நினச்சிட்டு படுக்கிறீங்களோ அதை தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு தாட்டாக கொண்டு வந்து தரும். நிறைய ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு தாட் ஆஃப் த டே, ஃபஸ்ட்டு இமோஷன் ஆஃப் த டே தான் டிசைட்ஸ் த என்டையர் டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ பாசிட்டிவான தாட்டோடு எந்திரிக்கிறீங்கன்னா அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டியை, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நீங்கள் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிட்டு தூக்குறப்போ உங்கள் மனசு அதை ப்ராசஸ் பண்ணும். அதற்கான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து தரும். அடுத்த நாள் காலையிலையும் அதே தாட்டு தான் திரும்பி வரும். ஸோ உங்களை வந்து எப்போதுமே அது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு நீங்கள் அதற்கான அந்த கோல்ஸ், உங்களோட டிசைர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் தூங்க போகிறதுக்கு இந்த 5 நிமிஷம் முன்னாடி இந்த ஆக்டிவிட்டி, இந்த விஷுவலைசேஷன் ஆக்டிவிட்டியை பண்ணுறது நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இதை தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கான செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், உங்கள் கோல்ஸ், டிசையர்ஸ் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.